அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? குல், நாயகமே சொல்லுங்கள், மதாஉ துன்யா, இந்த உலக இன்பம் இருக்குதே அது கலீல், அற்பமா. எடுக, நம்முடைய சக்தியால் இடிக்க முடியாத ஒன்றை, அத்தனை வலுப்பமானதும் விசாலமானதும் இறுதி பரவியிருக்கும் ஒன்றை நாயகமே சொல்லுங்கள், மதாஉ துன்யா கலீல், உலக சந்தோஷம் சுகம் இன்பம் இருக்கிற ரொம்ப குறைவானது, அற்பமானது என்று சொல்றான். அற்பம்னா எந்த அளவுக்கு அற்பம் தெரியல? லௌகானத்தின் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஅூதத்தின், லௌகானத்தின் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஅூதத்தின் மா ரஸக பிஹா காபிரன் சுர்பத்தமான். உலகத்தில் இருக்கும் இன்பங்கள் அதனுடைய கணிதம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இந்த ரஹ்மத்துடைய பத்தினால், இந்த 10 ரஹ்மத் இருக்குது, அவனுடைய ரஹ்மத்தில் இருந்து இந்த கண்ணு நோய் வந்து, கண் நோய் வந்தது ஒரு கொசு கண்ணுனால, அந்த கொசுவுக்கு இருக்கிற ரெக்கை, அதில் ஒரு ரெக்கை, ஒரு சிறகு அளவு இந்த உலக இன்பம் இருந்திருக்குமே. ஆனால் நான் சொல்லலைங்க, ரசூல் நாயகம் சொல்றாங்க, அந்த கொசுவினுடைய ஒரு சிறகுக்கு ஈடாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து இந்த உலக இன்பங்கள் இருந்திருக்குமே. ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மறுப்பவர்களுக்கு இதனுடைய இன்பத்தை கொடுத்திருக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய சொல்லு குர்சியாராகி அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அப்போ ஒரு கொசுவினுடைய, அந்த கொசுவுடைய ஒரு இறக்கைக்கு ஈடு இல்லாத ஒரு வஸ்துவை அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா. நீங்க எல்லாரும் எங்களுக்கு கணக்கு போட்டாலும் உங்க கணிதத்துறாங்க. அப்போ கோடானு கோடி அருள்களை அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தில் சொல்லுகிற மதாஉ துன்யா கலீல், அது ரொம்ப அற்பமானது, சொற்பமானது, குறைவானது என்று சொல்ல. கலீல் என்று சொல்லக்கூடிய வஸ்து இப்படி அலிகாவான அதிக ஆயத்தில் என்ன வந்து? வகான ஃபதுலுல்லாஹி அலைக்க, நாயகமே உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் இருக்கிறதே அலீமா, மகத்தானது. குறைவானது என்று சொல்றது கணக்கில் அடங்கல. அல்லாஹ்வுக்கு மகத்தானது என்று சொன்னா அது எவ்வளவு இருக்குது?